Hi friends, welcome to ROJAS cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஹோம்மேட் condensed milk இன்ஸ்டன்ட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கொண்டு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இப்போ வந்து condensed milk செய்யறதுக்கு நான் 1 கப் பால் பவுடர் எடுத்துர்க்கேன். இத வந்து ஒரு panல சேர்த்துடலாம். அது கூடல பவுடர் பண்ண சுகர் 1/2 கப் சேர்த்துர்க்கேன். இது வந்து 1/4 கப்ல இருந்து 1/2 கப் சுகர் வந்து சரியா இருக்கும். அது கூடல 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் போல பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் வந்து ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை. அப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுலாம். கலந்து விட்டுட்டு இது கூடலாம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணலை. இப்போ தான் நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரை நல்லா கைவிடாமல் கிளறி எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் விடாமல் நம்ம இதை வந்து கிளறி எடுத்துக்கணும். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பால் பவுடருக்கு பதிலாக பாலையும் நல்லா சுண்டை காய்ச்சி இதே மாதிரி செய்யலாம். நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கலந்து எடுத்த பிறகு இந்த மாதிரி லைட்டாக நொர விட்டு வந்த மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து வேறு இதுக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு வந்து கட்டி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா இல்லை மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு 30 செகண்ட் மட்டும் லைட்டாக அரைச்சிக்கோங்க, சரியாயிடும். நான் இப்போ ஆறுனதுக்கப்புறம் வேறு ஒரு பல்க்கு மாற்றிடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.